நேத்து இரவு கால் பண்ணி நாங்க ராமேஸ்வரம் வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வெளியூர்ல இருந்தனால எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜுக்கு கால் பண்ணி ரூம் புக் பண்ணிட்டு அவங்கள ஆட்டோல கூட்டிட்டு போய் ரூம்ல இறக்கி விட சொல்லிட்டாங்க. காலையில ஒரு 7 மணிக்கு ராமேஸ்வரம் வந்துட்டு போய் குளிச்சுட்டு அவங்கள 9 மணிக்கு ரூம்ல இருந்து பிக்கப் பண்ணாங்க. நாளைக்கு எங்க அம்மாக்கு திரி கொடுக்கணும், ஒரு ஐயர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயர்கிட்ட அவங்கள நேரடியா கூட்டிட்டு போய் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற விவரத்தை கேட்டுட்டு தனுஷ்கோடி எல்லாம் சுத்தி பார்க்க கிளம்பிட்டோங்க. நான் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. தனுஷ்கோடி லோக்கல் கோயில் கலாம நினைவிடம் வில்லுண்டி தீர்த்தம் பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு ராமேஸ்வரம் இருக்க அனைத்து பேக்கேஜுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நான் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க பொறுமையா பார்த்தனால 8 மணி நேரம் ஆச்சுங்க. அவங்க சுத்தி பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போது எனக்கு ருத்ராட்ச மாலை, லிங்கம், கீ செயின் அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் திருப்தியா சுத்தி காமிச்சிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு ரூம்ல இறக்கி விட்டாங்க. தெரியாத ஊர்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும்ல. உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியும் என்றால் மட்டும் செய், அம்புடுதாங்க. ராமேஸ்வரத்துல ஏதாச்சும் உதவி அப்படின்னா கீழே நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து உங்கள் கிறுக்கு டப்பி, ராமேஸ்வரத்திலேயே நாங்க தாங்க கிறுக்கு டப்பி. டடடடடா.